வணக்கண்டா உள்ள மதுரையிலேருந்து இன்னைக்கு புதுசாக என்ன மாப்பிள்ள ஐபிஎல் தமிழ்லாம் போட்டிருக்கேன்னு கேட்பீங்க. ஐபிஎல் முடிஞ்ச 2 மாதம் ஆகுதா அப்படின்னா அது கொஞ்சம் சில பல ஃபங்க்ஷன் ஆகி போச்சு. அதனால் வர முடியாமல் போயிடுச்சு, எடிட் பிளான் பண்ண முடிஞ்சு. இனிமேல் நம்ம சேனலில் ஐபிஎல் மட்டும் இல்லை, ஸோ நம்மளோட இந்த நடைமுறைகள் சார்ந்த அனைத்து வீடியோவும் அது நம்மளை சம்மந்த எல்லா வீடியோவும் வரப்போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா சிஎஸ்கே 2026 பண்ண சம்பவங்கள், அப்புறம் 2027 ஏதாவது பண்ணால் மினிமம் ஒரு எலிமினேட்டர் இல்லைனா ஒரு பிளே ஆஃப் அந்த அளவுக்கு போக முடியுமா அப்படின்னு ஆக்சுவலாக ஸ்குவாட் இருக்குங்க. ஸோ இங்கே பண்ண குருமாக்கள் தான். ஸோ அதாவது இதெல்லாம் பண்ண இந்த பிளேயிங்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நம்ம சொன்னால் செய்ய போகிறாங்களா, சரிட்டு இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் முன்னேறலாம், ஓகேவா? ஸோ அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது விட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா ட்ரேட் வருவாரா தெரியல. 2026 பண்ண ஒரு பெரிய குருமானா ஆக்ஷன் தான் சொல்லணும். மெகா ஆக்ஷனானா அது பெரிய மிஸ்டேக், அதை விட்டுருங்க. மினி ஆக்ஷனில் லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர்ஸை எடுத்தது எனக்கு இன்னும் ஒன்றும் புரியலை. எனக்கு அகில் ஹுசைன் எடுத்தாங்க, பிரசாந்த் வீர் எடுத்தாங்க. மிடில் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்ஸ்மேனாக நீங்கள் யாரை வச்சுருக்கீங்க எனக்கு புரியலை. தூபேவை வச்சுருந்தீங்க, தூபேவை இப்போ எடுத்துட்டீங்க மீன்ஸ் அவர் என்னமோ ஃபினிஷர் ரோலில் பண்ணுறவங்க ஏக்கர் போட்டு அவன் அடிக்கவே மாட்டான்டா ஒருத்தா, அதுவே தெரியல அவனுக்கு. அது மாதிரி அவனை ஃபினிஷராக யூஸ் பண்ணுறீங்க. அவன் லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்து, டெவால் பிரேவிஸ், அப்புறம் சர்ஃப்ராஸ் கான், உர்வில் பட்டேல் யூஸ் பண்ணுறீங்க. எல்லாமே ரைட் ஹேண்டரு. யாரா லெஃப்ட் ஹேண்டரு எனக்கு புரியலை. எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும், கம்பல்சரியாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேணும் கைஸ். ஏன்னா நீங்கள் கைஸ் எல்லாமே அதாகப்பட்டது சிஎஸ்கே ஃபேன் நண்பர்களே. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் தான் கொஞ்சம் ஃபீல்டிங்கில் சேஞ்ச் வரும், கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவானுங்க. எல்லாருமே அப்பா டக்கர் கேப்டன்ஸ் கிடையாது. அந்த மிஸ்டேக்கில் தான் ஸ்கோர்ஸ் வரும், லீக்ஸ் வரும், மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாரு கோச், சம்திங் வாட் எவர் இட் இஸ். ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனாகவே ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ என்ன ப்ரோ, ரைட் ஹேண்டர்னா அடிக்க மாட்டாங்களா, லெஃப்ட் ஹேண்டர் தான் அடிப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. பட் கொஞ்சம் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் சில பல மிஸ்டேக்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் கௌதம் கம்பீரை பார்த்தீங்கன்னா எப்போயுமே லைட்டு லெஃப்ட் அந்த அளவுக்குலாம் நான் இப்போ சொல்ல, ஒரு லெஃப்ட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா முன்னே எம்எஸ் இருக்கும்போது தூபேவை 2 டவுனில் இறக்குவார். லைக் இப்போ டெவன் கான்வேவும் ருத்துவும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தப்போ ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே ஒரு நமக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் இருக்கார். டெவன் கான்வேன்னு ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தார். இதுக்கு முன்னாடி 1 டவுனில் ரெய்னா இருந்தார், மைக்லேசி ஓப்பனிங்கில் இருந்தார். இது மாதிரிலாம் இருந்தாங்க, மேத்யூ ஹைடன் இவங்களாம் இருந்தாங்க. இப்போ நீங்கள் யாரை வச்சுருக்கீங்க லெஃப்ட் ஹேண்டரா எனக்கு தெரியல கைஸ். அது ரொம்ப ஒரு மனக்குமுறல்களாக இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்டராவது மினிமம் வேணும். ஒரு டாப் 4க்குள்ளே இல்லைனா 3க்குள்ளே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும். நீங்கள் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்டராக எடுத்துட முடியாது. சிறப்பான ஆள் நீ. அகில் ஹுசைனை ட்ராப் பண்ணுது. இதெல்லாம் 2027 நடந்த குருமாக்கள். அகில் ஹுசைனை ட்ராப் பண்ணுது. மொத்தம் 6 மேட்ச் விளாண்டுருக்காருங்க. 4 மேட்ச் இன்னும் நினைக்கிறேன். ஸோ இல்லை 8 மேட்ச் 6 மேட்ச் இல்லை. அதில் ஒரு மேட்ச் பேட்டிங் ஆட டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ரன் ஸ்கோர் ரொம்ப கம்மி, 160 180 சம்திங் அதை அடிச்சுனாங்க. அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஸ்பின்னராக இருந்தாலும், பெரிய சுனில் நாராயணா இருந்தாலும் ரன் இருந்தால் தான் அவன் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால அதில் ஒரு மேட்ச் தோத்துச்சு. அப்புறம் கடைசி எல்எஸ்ஜி மேட்ச் தோத்தான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறீங்க. ஓகே, 2 ஸ்பின்னர் வச்சு எந்த ஒரு டீம் ஜெயிச்சது இல்லை, ரைட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 100 அகமத்தை ட்ராப் பண்ணுங்கள். எனக்கு பரவாயில்ல, ஸ்ரேயஸ் கோபாலாக இறக்குங்க. ஏன் அப்படின்னா 100 அகமத்து 2 ஸ்பின்னர் இருந்தால் தான் சப்போர்ட் ஆவார். பேசிக்காக தான் 2 அவருக்கு இன்னொரு டிஃபெண்டிங் ஸ்பின்னர் வேணும். இன்னொரு ஸ்பின்னர் இருந்தாருன்னா அவர் செம்மையாக போடுவார். இல்லைனா இது இல்லைங்கும்போது நமக்கு ஃபாரின் ஸ்லாட்டுமே ஓப்பன் ஆகுங்க. என்னையா நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை. ஓகே ரைட்டு. ஸோ 100 அகமத்தை ட்ராப் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு யாரும் வந்துடாதீங்க. நம்ம ஒரு சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணாதான் ஸோ கொஞ்சம் மூவ் பண்ண முடியும். நமக்கு பேக்கப்பில் வச்சுக்கலாம். 100 அகமத்தை பேக்கப்பில் இருக்கட்டும். ஸ்ரேயஸ் கோபால் பண்ணலையா, நம்ம ரிட்டன் 100 அகமத்தை எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா அவர் பண்ண தான் போகிறோம். 100 அகமத்தை நம்ம தெரிஞ்சு நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சிறப்பான ஆள் நீ. அப்புறம் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இன்ஜூரிஸ். யாரா நீ இன்ஜூரி பார்க்குறியா இல்லை வீட்டில் போய் சோது திண்டு வீட்டில் பார்த்து இருக்கிறாடா? என்னடா பண்ணிட்டு ஆயுஷ் மாத்திரம் அடிக்கிறான். நான் அன்றைக்கி தான் ஃபயர் விட்டுன்னு இருக்கிறேன், ஸ்டேட்டஸில் போடுறேன், ஃபயர் போடுறேன், இன்ஸ்டாவில் போடுறேன். என் சிங்க கூட்டி இறங்கிட்டான், ஆஹா ஓஹோன்னு. சாலா அந்த மேட்சை நீ அவனை இது பண்ணுற சொட்ட, நீ கெட்ட, நீ நல்லா இருக்கியா? பிளமி பார்த்துட்டு இருப்பார் போல, ரொம்ப நல்லா இருறான். அவனுக்கு ஒரு இன்ஜுரியை போட்டு விட்டு சிறப்பான ஆள் நீ அப்படின்னு போட்டு விட்டது. அதே மாதிரி ஹாஸ்டாலில் போட்டுக்கிட்டே இருந்தான், எத்தனை பேருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுஷ் மாத்ரே, ஜேமி ஓட்டன், கலீல் அகமத், ராமேஸ்வரன் விட்டு விட்டுருங்க. எம்எஸ் தோனி வரல, நேத்தன் எலிஸ் வரல, டெவால் பிரேவிஸ் 2 மேட்ச் வரவே இல்லை. சூப்பர். ஸோ இது மாதிரி ஒரு மட்டித்தனமான இன்ஜுரி டீம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இது வரைக்குமே இன்ஜுரி எனக்கு பெருசாக தெரில. ஆயுஷ் மாத்ரே போனப்போ சர்ப்ராஸ் வந்தார், உர்வில் வந்தார். சரி ஓகே, எனக்கு இப்படி லைக் இப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஆள் இருக்குது, நமக்கு பேக்கப் இருக்குது, எல்லாமே அடிக்கிற பிளேயராக இருக்காங்க அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எப்போ ஜேமி ஓட்ட இன்ஜுரி ஆனாரோ முடிஞ்சா
ஏன்னா அவன் மட்டும்தான் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு வள்ளல். அவனையே இன்ஜுரி ஆகும் ஒன்று. எனக்கு இது மன்னிக்கவே முடியல கைஸ். இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டை என்னால் மன்னிக்கவே முடியாது. எப்படி சொல்கிறது, நம்ம ஊரெல்லாம் வம்புழுத்து வச்சுருக்கான். இப்போ இன்ஜுரி ஆகிட்டு இருந்தால் நான் எவன்கிட்ட போய் என்னத்தை வம்புழுக்கிறது? அவன் கடைசியில் சரண்டர் ஆகிட்டு எல்லாத்துக்கிட்டேயும். ஸோ அந்தளவுக்கு போயிடுச்சு. அடுத்து வந்து நம்மளோட ருத்ராஜ் பாய்ஸ். கே பாய், யூ ஆர் த லெஜெண்டி பாய் பாய். எனக்கு விராட் கோலியோட அடுத்துங்கோடு விராட் கோலிக்கு முன்னாடி ஒரு பேட்டிங் ஸ்டைல் பிடிச்ச ஆள்னா நீ தான் ராபாய். நீ என்னப்பா இந்த வேர்ல்டு நீங்கள் ஆக்சுவலாக கவர் ட்ரைவ் விராட் கோலி அடிப்பார். ஸோ சேமில் நீங்கள் ருத்ராஜை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அவர் பால் பிக்கிங்கே செம்மையாக இருக்கும். அப்படியாப்பட்ட பிளேயரு என்னடா நடக்குது இங்கே 14 மேட்சா அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. சரி ஓகே, விட்டு தள்ளுங்க. ஸோ கம்பேக் அஸ் ஏ பேட்மேன் நாட் ஏ கேப்டன். ஓகேவா, நீங்கள் கேப்டனாக கூட வர வேணாம், எனக்கு பேட்மேனாக தயவு செஞ்சு வந்து தொலையா. ஸோ அடுத்த சீசனில் கார்த்திக் சர்மாவின் பிரசாந்த் வீரும் ஸோ செய்த சம்பவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் சர்மா ஆக்சுவலி ஒரு குருமா. என்ன ஆச்சு அப்படின்னா, ப்ரோ நல்லா தானே ப்ரோ 1 ஓவர் அப்படின்னா சொன்னீங்கன்னா ஓகே, அந்த ஸ்ட்ரைக் ரேட்லாம் கூட விட்டுருங்க. அவர் ஆக்சுவலாக எதுக்கு எடுத்தாங்கன்னா ஃபினிஷராக தான் எடுத்தாங்க. லிட்ரலி ஃபினிஷராக எடுத்தாங்க. எம்எஸ் தோனி இல்லை, எம்எஸ் தோனிக்கு இப்போ ரீப்ளேஸாக கார்த்திக் சர்மாவும், ஜடேஜா இல்லை, ஜடேஜாவுக்கு பதிலாக பிரசாந்த் வீர் தான் நீங்கள் எடுத்தது. ஸோ லிட்ரலாக அதான் நடந்துச்சு. ஆனால் என்னாச்சு, கார்த்திக் சர்மாவை ஃபினிஷராக இறக்குனாங்க. 2 மேட்சா ஃப்ளாப்பு. சரி ஓகே, அதோட விட்டியா சரி ஃப்ளாப் ஆகிட்டார். இப்போதைக்கு அவர் ஆட வைக்கோன்னா நம்ம பேக் பண்ணிக்குவோம். அவர் பேக் பண்ணிட்டு ஸோ இருக்கிற பிளேயரை வேறு யாராவது வச்சு ஓட்டிக்குவோம் அப்படின்னு நினைக்காம அவரை முன்னாடி கொண்டு வந்தீங்க. என்ன, அவரை ப்ரூவ் பண்ணணும் முன்னாடி கொண்டு வந்தீங்க. என்ன வெங்காயத்துக்கு ப்ரூவ் முன்னாடி கொண்டு வந்தீங்க? ஆல்ரெடி அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருந்தது சர்ஃப்ராஸு, டெவால் பிரேவிஸு, தூபே டவுனில் வந்தானா அவன் 10 பால் சாப்பிட்டதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பித்தானா எவனாலே அவனை பிடிக்க முடியாதுடா. அதை புரிஞ்சுக்கங்க. அவனோட கேலிபர் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அவனை கொண்டு போய் ஃபினிஷர் போகிறீங்க, யாக்கர் போட்டானா அடிக்க மாட்டான். தெரியுதா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் எங்கே இருந்தீங்க அவ்வளோ நாள்? எம்எஸ் தோனி பாய், நீ தான் அவ்வளோ நாள் காப்பாற்றினீங்க. இவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னோடய குமரல்கள், அதாவது கதறல்கள். அதாகப்பட்டது பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே தெரிஞ்சுக்கணும். ஆனால் பிரசாந்த் வீர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் அவருக்கு நீங்கள் ஜடேஜாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்கீங்கிறீங்க. அவனுக்கு 4 ஓவர் பவுலிங் கொடுக்கலாம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கிட்ட அவனை பிளேயிங்கில் கொடுக்குறீங்க? அவனை ஒரு பேட்டராக எதுக்குடா நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க? எனக்கு புரியல பாய்ஸ். வாட் பாய்ஸ், இட்ஸ் வெரி ராங் பாய்ஸ். ஓகேவா? ஸோ இது எனக்கு சரிப்பட்டு வரல. ருத்து பாய், இட்ஸ் வெரி ராங் பாய். அவர் வந்து உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் பவுலிங்கை நீங்கள் போடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கோச்சுக்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு அந்த ஆள் வேணாம், எனக்கு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் எதுவும் கேட்காம மண்டையை ஆட்டிக்கிட்டு வந்து அங்கே பவுலிங் கொடுக்கல, ஒரு வெங்காயம் கொடுக்கலான்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரன்னு போகட்டும், அடிக்கிறதுலாம் நீ இருக்க. இது மாதிரி சில குமரல்கள் கதறல்கள்லாம் பண்ணாங்க. ஃப்ளெமிங் வந்து கோச், எம்எஸ் தோனி அஸ் ஏ கோச், எம்எஸ் தோனி இருக்கும்போது ஃப்ளெமிங் அஸ் ஏ கோச் எப்படி இருந்தார், ருத்து இருக்கும்போது இப்போ ஃப்ளெமிங் அஸ் ஏ கோச் எப்படி இருக்கார் அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது, நீ இந்த பிளேயர் இருந்தால் தான் நீங்கள் கோச் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீ சொல்லவே கூடாது. நீங்கள் எந்த பிளேயர் இருந்தாலும் இப்போ ஆசிஸ் நேயர் அவர் தானே அவர் பேர், ஜிடியில் இருக்காரு. மொத்தம் அவன் யார்? அவன் ஹர்திக் பாண்டியா இருந்தார், ஃபைனல்ஸ் கொண்டு போனார். கில் இருக்கார், ஃபைனல்ஸ் கொண்டு போகிறாரு. ஸோ எனக்கு தெரியலை. ஸோ அதனால் ஃப்ளெமிங் அஸ் ஏ கோச் ரொம்ப பெரிய மிஸ்டேக். அதுலேயும் இந்த பிரசாந்த் வீர்லேயும் கார்த்திக் சர்மாலையும் நான் ரொம்ப அவதிப்பட்டேன். கடைசி 3 மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர்லாம் உள்ளே உட்காந்து திணிக்கிறாங்க, கார்த்திக் சர்மாவெலாம் திணிக்கிறாங்க. கார்த்திக் சர்மா விட்டா அடுத்து பிரசாந்த் வீர் போகிறாரு. எங்கடா பிரேவிஸ், எங்கடா தூபே? எனக்கு புரியல. எனக்கு இவ்வளோ பெரிய பிளேயர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேசிக்கான விஷயம். நமக்கு வந்து இப்போ டாப் ஆர்டரில் சஞ்சு சாம்சனா, ஐஸ் மாத்திரை, ருத்து, இவங்க 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. டக்குன்னு ஒன்று டவுன் டக்குன்னு விக்கெட்டு போகுது. இப்போ என்ன பண்ணுவாங்க? யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, ஒரு கோச்சாக இருக்கும், இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? அக்யூல சைன் லைனில் இருக்கார், லாஸ்ட்டில் இருக்கார். சரி ஓகே, அவர் இறக்கு, அவரு ஒரு பேட்ஸ்மேன். உன்னோட இன்னொரு இது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ், ஜாபாக் சூப்பர் கிங்ஸ் மட்டும் மீண்டும் ஸோ அதில் இருக்காரு. அதில் நீ பேட்டிங்கை பார்த்துருக்க, அவர் ஏதோ 50 சம்திங் அடிச்சிருக்காரு. கிளச்சியாக 40 எதில் இருந்தாலும் சரி அடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அவரை கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடு. அவர் எப்படி பேட்டிங் ஆடுறான்னு பாரு. அவரை நீ ஸ்பின்னராக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பேட்டிங் ஆடுற யூஸ் பண்ணால் தான் உனக்கு நாளைக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு அவனை வச்சு தெரியும். என்னடா பண்ணுறீங்க? நானே இவ்வளவு பேசுகிறேன், நீங்கள் என்னடா பண்ணுவீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு? எனக்கு அவ்வளோ ஆதங்கமாகுது கைஸ். அதாவது நீங்களும் சிஎஸ்கே பண்ணால் அவ்வளோ ஆதங்கத்துக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எவ்வளோ எமோஷன் ஆகும்னு தெரியும். ஏன்னா அவ்வளோ உம்புழுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் உம்புழுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆர்சிபி ஆடுறான்டா, அந்த மாதிரி ஆடுறான்டா அவன் கிரிக்கெட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். ஸோ அதாகப்பட்டீங்கன்னா ஃப்ளெமிங் கோச், நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், முடிஞ்சிருச்சு. நீங்கள் இவ்வளோ வருஷம் பண்ணி 5 கப்பு 7 கப்பு அடித்து கொடுத்துட்டீங்க CL20யோட. ஸோ எல்லா கப்பும் போதும். எங்களுக்கு புது கோச் எம்எல்ஏவே கொண்டு வாங்க. அவர் வருவாரான்னு தெரில. ஸோ ஏதோ ஒரு கோச்சை தயவு செஞ்சு கொண்டு வாங்க.
இல்லைனா உங்கள் ஈகோ வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஓகேவா, இவ்வளோ தான் சொல்கிறேன். அப்புறம் ஹர்திக் ட்ரேடு. ஸோ ஹர்திக் ட்ரேடு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நடக்குமா? நடந்தால் நல்லது தான். எப்படியா இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஒரு டீமுக்கு வராருன்னா சிஎஸ்கே வந்தாலும் சரி, ஆர்சிபியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தேவை தான் படும். தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கேப்டன்சி பார்த்துக்கோங்க கைஸ். எனக்கு தெரில, மேபி நமக்கு கேப்டன்சி தேவைப்படலாம். வேறு எந்த டீமுக்கு போனால் எல்ஐஜிக்கு தேவைப்படும், கேகேஆருக்கும் தேவைப்படும் கேப்டன்சி, வாட் எவர் இட் இஸ். சரி ஓகே, ஹர்திக் பாண்டியா இல்லாமல் ஒரு நம்பர் 11 வரைக்கும் உள்ள ஒரு 11 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தால், ஒருவேளை வந்தால் 2027 கப்புகள் அடிக்கக்கூடிய, கப்புகள் கூட விட்ருங்க, ஒரு பிளே ஆஃப் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிளேயிங் லெவலை சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் இல்லைனா ருத்து. சாம்சன் டாப் ஆர்டர் தான், விட்ருங்க. நீங்கள் ஆயுஷ் மாத்ரே இல்லைனா ருத்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சஞ்சு சாம்சன் இருக்கார், ருத்து அடிக்காதனால ப்ரெஷர்லேயே நிறையா மேட்ச் அவுட் ஆனார். அதுலேயும் அந்த அவுட் சிங் மாதிரி போட்டால் கம்பல்சரி அவுட் ஆகிறாரு. எது என்னென்னு தெரில சாம்சன் பாய்ஸ், நீங்கள் தான் பார்த்துக்கணும். 4th வந்து யார் இறங்குவா? இப்போ ஒரு விக்கெட் போயிடுச்சு, அடுத்து வந்து ஆயுஷ் மாத்ரே யாரோட இறங்குவாங்க? 2 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா பிரேவிஸ் இறக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 ஓவருக்கு மேலே போயிடுச்சா பிரேவிஸ் இறக்குங்க. இல்லை ஒரு 4 தான் போயிருக்கா, தூபேவை இறக்குங்க. ஏன்னா தூபே வந்து கொஞ்சம் மேட்ச்சை நின்று எடுத்துகிட்டு போவார். பிரேவிஸா கொடுங்க, அவன் 10வது ஓவருக்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா விக்கெட் நிறையா இருக்குது, பிரேவிஸ் எடுத்தோன்னே அடிக்க தான் போவார், அவரை இறக்குங்க. இல்லை நிறையா விக்கெட் போகுதா, அகில் ஹசன் உள்ளே கொண்டு வாங்க, இல்லை ஜேமி ஓட்டனை கொண்டு வாங்க. ஸோ ஓகே, ஜேமி ஓட்டன் கூட ஆனால் அகில் ஹசன் உள்ளே இறக்கி பாருங்கள், அவன் எப்படி பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ அதான் 4th 5thலேயும் நான் பிரேவிஸ் தூபே வச்சுருப்பேன். ஸோ மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்காக தூபே வேறு 2 டவுன்லையோ இல்லை பிரேவிஸையோ நான் மாற்றி இறக்குவேன், அந்த ஓவர் காம்பினேஷன்லாம் பார்த்துக்கிட்டு. ஓகேவா, ஏன்னா 4th 5th ரொம்ப ஒன்று மாறி வராது, கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேவா, அடுத்தபடியாக நமக்கு ஜேமி ஓவர்டன் பாய் இங்கேயும் வந்துடுவார். என்ன ப்ரோ மொத்தமே 5 தான் பேட்டிங் வருது அப்படின்னா வேறு வழி இல்லை. நமக்கு பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் தகுதி தத்துவமாக இருக்காங்க. நமக்கு இம்பாக்ட் சப்பில் நம்ம மாற்றிக்குவோம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா, இல்லைன்னா இந்த இடத்துல கார்த்திக் சர்மாவை சொல்லி விட்டுக்கலாம். ஓகேங்களா, கார்த்திக் சர்மாவை ஒரு ஃபினிஷராக மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஃபெயில் ஆகிறாரா யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி அடிக்கிறான்னு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சீசனுக்கு 2 சீசனாக ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரியாக உங்களுக்கு செட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி உங்கள் விருப்பங்கள். கார்த்திக் சர்மா, அதுக்கப்புறமா ஜேமி ஓவர்டன் இல்லைனா ராமகிருஷ்ணா கோஷ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜேமி ஓவர்டன் தான் போவாங்க, ஏன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்னா ராமகிருஷ்ணா கோஷும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது நல்லா தான் இருக்குது, ஏன்னா ஒரு ஃபாரின் ஸ்லாட் கிடைக்கும். பட் ஜேமி ஓவர்டன் பண்ணது தான் ராமகிருஷ்ணா கோஷ் பண்ணியிருக்காரானா கண்டிப்பாக கிடையாது. 150 போடுற ஒரே ஆள்னா என் ஜிங்கை குட்டி ஜேமி ஓவர்டன் மட்டும்தான், அதனால் அவர் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அகில் ஹுசைன். ஸோ ஒரு ஸ்பின்னர், அப்படி இல்லை அப்படின்னா பிரசாந்த் 4 ஓவர் 2 பேருக்கும் கொடுப்பீங்கன்னா மட்டும் போடுங்க. என்ன அகில் ஹுசைனா பவர் பிளேயில் போடலாம் வைக்கலாம், பிரசாந்த் சான்ஸ் ரொம்ப கம்மி, பிரித்து விட்டாங்கன்னா பெரிய கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் பார்த்துக்கங்க நண்பர்களே. அடுத்தபடியாக நம்மளோட ஸ்ரேயஸ் கோபால், 100 அகமத்துக்கு போகலாம். ஸ்ரேயஸ் கோபால் எது கொண்டு வரேன்னா ஒரு ஃபாரின் ஸ்லாட்டுக்காக மேபி கொஞ்சம் பேட்டிங் ஆடுற 2 100 அகமத்துமே ஆடுவார், ஸ்ரேயஸ் கோபாலுமே பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த யார் சொல்கிறது அகில் ஹுசைனும் வரணும், ஏன்னா எல்லிஸ் வந்துடுவார், நேத்தன் எல்லிஸ் வந்துட்டாருன்னா உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை நம்ம விட்டு தான் ஆகணும். பிரேவிஸு, 100 அகமத்து, அகில் ஹுசைனு, ஜேமி ஓவர்டன் 4 பேர் இருக்காங்க. இப்போ இதில் எல்லிஸ் உள்ளே வரணும்னா பிரேவிஸ் இருக்கிறதா, 100 அகமத்து இருக்கிறதா, ஜேமி ஓவர்டன் இருக்கிறதா, இல்லை அகில் ஹுசைனை எடுக்க முடியாது. ஸ்பின்னர் தான் நம்ம கை வச்சாகணும். ஆனால் 2 ஸ்பின்னர் வச்சு ஜெயிச்ச எந்த டீமுமே கிடையாது, ஃபாரின் ஸ்பின்னர் வச்சு ஜெயிச்ச டீம் கிடையாது எந்த டீமுமே ஐபிஎல்ல. அதனால் 100 அகமத்து மேலே கை வைங்க, ஸ்ரேயஸ் கோபாலை உள்ளே கொண்டு வாங்க. 100 அகமத்தை பேக்கப்பில் வச்சுக்கோங்க. மேபி இஃப் சம் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை அவர் சரியாக போடலங்கிற பட்சத்தில் உள்ளே கொண்டு வந்துங்களா அகில் ஹுசைன் மேலே இல்லை வேறு யார் மேலே கை வச்சுக்கலாம். ஏன்னா பிரேவிஸ்க்கு பேக்கப் இருக்குது. பட் பிரேவிஸ் ஹிட் 10 balls to 50 சம்திங் அட்டவேலிஸ் எப்போ என்ன நினைக்கலாம், 50 அடிக்க முடியாதுன்னு சும்மா சொன்னேன். இப்போ ஸ்ரேயஸ் கோபால் சொன்னேன்னா அடுத்தபடியாக இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து ஜேமி ஓவர்டனுக்கு முன்னாடி கார்த்திக் சர்மாவை இறக்கிக்கலாம். ஓகேவா, கார்த்திக் சர்மாவை இறக்கிட்டு கலீல் அகமத்தை இம்பாக்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட கலீல் அகமத்து எப்பயும் போல லைனில் இருக்கட்டும், கார்த்திக் சர்மா வந்து இம்பாக்ட் சப்பில் இருக்கட்டும். ஓகேவா, நானும் தான் அதான் யோசிப்பேன். கலீல் அகமத், அன்சுல் கம்போஜ், எல்லிஸ். ஓகேவா, நேத்தன் எல்லிஸு. ஸோ எல்லிஸ் எஸ் ஏ பவுலர் சூப்பராக போடுவார். சிங்கானி இந்த வாட்டி வந்திருந்தேன்னா இவ்வளோ குருமாக்களையும் நடந்திருக்காரியா. சரி ஓகே, ஸோ இதான் என் இம்பாக்ட் சப்பில் 100 அகமத்து கார்த்திக் சர்மாவும் இருப்பாங்க. ஸோ கலீல் அகமத்தை எடுத்துகிட்டு 100 அகமத்து தள்ளிடுவேன். அப்படி இல்லை இன்னும் ஒரு ஸ்பின்னர் ஏதாவது தேவைப்படுது, பேட்டிங் ஆடுற அவ்வளோ கொலாப்ஸ் ஆகலைங்கிறது தான் 100 அகமத்தையும் உங்களுக்கு சொல்லி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இதுக்கு தகுந்தாலும் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு நார்மல், ஒருவேளை ஹர்திக் பாண்டியா வந்தால் என்ன நடக்குங்கிறத பாட்டுறேன். இது கூட ஒரு நார்மலாக இருந்துச்சா இப்போ இருந்தது, இப்போ ஹார்திக் பாண்டியா இருந்தால் என்ன நடக்குங்கிறது மட்டும் பாருங்கள். சிறப்பான ஆள் நீ. ஹர்திக் பாண்டியா இருந்தால் இப்போ என்ன ஆகுனா சஞ்சு, ருத்து, ஆயுஷ் 3 முடிஞ்சா 4வதுல
தூபே பிரேவிஸ், தூபே இல்லைனா பிரேவிஸு இல்லைனா அதே தான் 4-5 தூபே பிரேவிஸ், இந்த 2 பேரும் ஸ்பின் ஹிட்டர்ஸ் கொடுத்துருங்க. அதுவும் எனக்கு தூபே மேலாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நீ இன்னமும் தூபே வந்து நீங்கள் கேட்ச் விட்டாரு, அதெல்லாம் பண்ணார், சம்பவங்கள் பண்ணார். ஸோ அவரை கூட இம்பாக்ட் சப்பாக வச்சுக்கோங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், எனக்கு தூபேவை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் சரி வழியில், அப்புறம் ஹர்திக் பாண்டியா தான் கொடுத்தாகணும். சரி தூபே ஹர்திக், நீங்கள் ஹர்திக் பாண்டியா அப்புறம் வரனா யாரை கொடுத்துட்டு இருப்பீங்க? சரி ஓகே, தூபே ஹர்திக் இல்லைனா அதுக்கு பேக்கப்பாக இருக்கார், சர்ஃப்ராஸ் இருக்கார். ஸோ உங்களை வச்சு நம்ம வச்சு பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு சொல்கிறேன், தூபே பிரேவிஸ் அப்புறம் ஹர்திக் பாண்டியா. 6வதுல இப்போ ஹர்திக் பாண்டியா வந்துடுவார். 7வதுல ஜேமி ஓட்டன் இல்லைனா ராமகிருஷ்ண கோஷ். அதே மாதிரி 8வதுல பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசைன், பிரசாந்த். நம்ம அக்கீல் ஹுசைனை ஏன் எப்போ ட்ராப் பண்ணலான்னா, நமக்கு கலீல் அகமதும் அன்சுல் கம்போஸும் பவர் பிளேலேயே நம்ம பார்த்துருக்கோம். போட்டாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அக்கீல் ஹுசைன் இல்லைங்கிற பிரச்சனை போயிடலாம். ஏன்னா 2 பேசர்ஸ் இருந்தால் நல்லது தான். மேபி ஒரு ஸ்பின்னர் வச்சு நமக்கு கண்ட்ரோல் பண்ணலாங்கிறப்போ ஓகே தான். ஓகேவா? ஸோ அக்கீல் ஹுசைன், பிரசாந்த் வீர், இது 2ல் யாராவது ஒரு ஆள். என்ன பிரசாந்த் வீர் இருந்தால் கொஞ்சம் லாஸ்ட் ஆர்டர் வரைக்குமே கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் கோபால் இல்லைனா நூர் அகமத், அன்சுல் கம்போஸ், அப்புறம் எல்லிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஸ்ரேயஸ் கோபால் ஆறு எல்லிஸ்ன்னு போக முடியாது, இது நூர் அகமதுன்னு போக முடியாது. ஏன்னா 4 ஃபாரின் ஸ்லாட்டில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லிஸ் வந்தால் யாராவது ஒரு ஃபாரின் ஸ்லாட்டில் நம்ம கை வச்சு தான் ஆகணும். அவர் இல்லாமல் நீங்கள் போகவும் முடியாது. ஸோ யார் ரிலீஸ் பண்ணலான்னு மேபி நான் அது இன்னொரு லிஸ்ட்டாக கூட போடுறேன். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் ஜான்சன், ராகுல் சகர், அமானா கிம்கான் பாய்ஸ் இருந்தாங்க. ஸோ இவங்க மட்டும் மேபி ரிலீஸ் பண்ணலாம். இன்னும் யார் இருக்காங்க நான் ஒழுங்காக பார்க்கல. நான் ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய பேர் எடுத்தாங்க. அதுவும் டியான் ஃபாரஸ்ட்னு ஒருத்தர் எடுத்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர் எவர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நல்ல ஃபினிஷரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஜோபாக் சூப்பர் கிங்ஸுக்கு இல்லை டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸுக்கு வரலாம். ஜோபாக் தான் நல்லா நினைக்கிறேன். அதுக்கு டியான் ஃபாரஸ்டர் ஆடுறாரு. ஸோ மேபி நல்ல ஃபினிஷர் தான் நினைக்கிறேன். பட் ஒரு 2-3 ஓவருமே ஒரு 2 ஓவர் போடுவார். ஸோ அது மாதிரியே நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. மேபி ஹர்திக் பாண்டியா இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த இடத்துல கூட சொல்லி வைக்கலாம். பட் என்னமோ எடுத்த ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்னே சொல்லுவான். ஸோ இது மாதிரி நிறைய ரிலீஸ் இருக்குது, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். இப்போ சொல்கிறேன், நூர் அகமத் நமக்கு ஒரு கீ ஸ்பின்னர். பட் அவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் கோபால் எதுக்கு கொண்டு வந்தால் ஒரு ஃபாரின் ஸ்லாட்டுக்கு தான் இப்போதைக்கு இந்த சீசனுக்கு. ஸோ நம்ம 2027 ஃபைனல் கடைசியில் வந்து மெயின் ஆக்ஷன் வரும்ல, மெகா ஆக்ஷன், அதில் வந்து நம்ம சில சேஞ்சஸ் பண்ணி நூர் அகமத்தை உள்ளே கூட கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா நூர் அகமத் ஒரு ஸ்பின்னர் இருந்தால் அவர் வேறு மாதிரி தெரிவார் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் எல்லாருமே இந்த கிரிக்கெட்டைன்மெண்ட் அவங்களாம் கூட சொல்லியிருந்தாங்க, கார்த்திக் சர்மாவும் வந்து தினேஷ் கார்த்திக் அவங்க மென்டார் பண்ணியிருந்தார். எம்எஸ் தோனி வந்து பேக் பண்ணார், எம்எஸ் தோனி தான் வேணும்னு சொன்னார். எஸ் கரெக்ட், இவரில் அவர்கிட்ட அந்த பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால தான் எடுத்தாங்க. பட் அவரோட பொட்டென்ஷியல் வந்து ஃபினிஷராக தான் எடுத்தாங்க. லைக் மிடில் ஆர்டர் அவங்க எடுக்கல, ஃபினிஷராக தான் எடுக்காங்கும் போது ஸோ கம்பல்சரியாக வெயிட் பண்ணி அவரை ஃபினிஷராகவே ட்ரை பண்ணுங்கள். ஸோ யார் கோச்சாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கோச்சை மாற்றுங்க. ஏன் அப்படின்னா மிடில் ஆர்டர் நீங்கள் சொருகிறனால டெவால் பிரேவிஸோ தூபேவோ லாஸ்ட்டில் வர மாதிரி வந்து அவங்களால யாக்கர்லாம் அவராலாம் அடிக்க முடியாது தூபேவால். நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ 2023 ஃபைனல்லே தெரிஞ்சிருக்கும், ஜட்டு இல்லைனா அந்த இடத்துக்கு அப்பே எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்க கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருந்தால் கமெண்ட்ஸுக்குள்ள சொல்லு. ஸோ நானுமே ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி பார்த்துக்கலாம்.